வந்துருச்சு 12th சயின்ஸ் குரூப்கான பசங்களுக்கான அந்த வீடியோ வந்துருச்சு. ரொம்ப அவளோட நீங்க காத்துக்கிட்டு இருந்த 12th சயின்ஸ் குரூப்கான வீடியோ. நேத்து 12th ஆர்ட்ஸ் குரூப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு கேம் சேஞ்சிங் வீடியோ போட்டிருந்தேன். என்னது கேம் சேஞ்சிங் வீடியோ? நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், 1 மார்க்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லலாம். 1 மார்க்கு தான் இங்க சம்பவமே பண்ணுது. நீங்க வேணா பல ஸ்கேன் காப்பி பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி பாருங்களேன். அதுல நிறைய பசங்க சென்டம் மிஸ் பண்ண செக்ஷன் பாத்தீங்கன்னா கம்பல்சரி செக்ஷன்ஸா இருக்கும், இல்ல அப்படின்னா 5 மார்க்ஸா இருக்கும். இல்லைன்னா பெரும்பான்மையான பசங்க சென்டம் மிஸ் பண்றது அந்த புக் இன்னர்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த 1 மார்க்க சரியா படிக்காம போறது விளைவுதான் அங்க 1 மார்க்கால பல பசங்க சென்டம் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம 12th சயின்ஸ் குரூப்போட புக் பேக் அண்ட் புக் இன்னர் கொஸ்டின்ஸ்க்கான 1 மார்க் வீடியோ தான் வந்து. ஒரு சப்ஜெக்ட்ல, 2 சப்ஜெக்ட்ல, 3 சப்ஜெக்ட்ல, 4 சப்ஜெக்ட்ல, 5 சப்ஜெக்ட்ல, 6 இல்ல, மொத்தம் 7 சப்ஜெக்டுக்கான ஒரே வீடியோ மேக் பண்ணி வந்திருக்கோம். இந்த வீடியோ சாதாரண வீடியோ கிடையாது. அதனால தயவு செய்து சொல்றேன், இதுல 1 மார்க்க படிச்சா மட்டும் போதாது, அந்த புக் இன்னர் 1 மார்க்லாம் எங்க இருந்து கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பிசிக்ஸ்ல எந்த லெசன்ல இருந்து கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில எந்த லெசன் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எந்த லெசன்ல இருந்து கேட்பாங்க, மேத்ஸ்ல எந்த சாப்டர்ல இருந்து கேட்பாங்க, சம்மா கேட்பாங்களா, எப்படி கேட்பாங்க, இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு தானே இருக்கு. பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம் டெரிவேஷனா கேட்பாங்களா, தியரியா கேட்பாங்களா, இந்த டவுட் உங்களுக்கு தானே இருக்கு. இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஃபுல் 1 மார்க்ல நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபரா நீங்க மாதிரி இருங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்னவா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணவங்க தயவு செய்து இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு இன்ஸ்டாகிராமுக்கு கிட்டத்தட்ட 1,12,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்களும் அந்த ஃபாலோவர்ஸை ஜாயின் பண்ணிக்கணும். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். 12th கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டுக்கான அந்த கோல்டன் 5 மார்க்ஸ், அந்த கோல்டன் 2 மார்க்ஸ், அந்த கோல்டன் 3 மார்க்ஸ் வித் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கூட பிசிக்ஸ்ல கேட்கிற, கெமிஸ்ட்ரி கேட்கிற டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டா கிடைக்குமா? அப்ப நீங்க நம்மளுடைய சேனல் ஃபாலோ ஆகும். இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த 12th 1 மார்க்கு எவ்வளவு மார்க் 1 மார்க் மொத்தமா உங்களுக்கு வருதுன்னு பாக்கலாமா? தமிழ் 14 மார்க் இருக்கு 1 மார்க்ல, இங்கிலீஷ் 20 மார்க் இருக்கு 1 மார்க்ல, பிசிக்ஸ் 15 மார்க் இருக்கு 1 மார்க்ல, கெமிஸ்ட்ரி 15 மார்க் இருக்கு 1 மார்க்ல, பயாலஜி 16 மார்க் இருக்கு, மேத்ஸ் 20 மார்க் இருக்கு 1 மார்க்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15 மார்க் இருக்கு 1 மார்க்ல. டோட்டல் போட்டு பாருங்க, 14 20 எவ்வளவு ஆச்சு? 34 39 49 49 54 64 64 அப்படியே மேக்ஸ் வந்துருங்க. 64 64 64 70 80 80 பிளஸ் ஒரு 20 100. நீங்க பயாலஜி குரூப்பா இருந்தா 100 மார்க் உங்களுக்கு 1 மார்க்ல. பயோ மேக்ஸ் குரூப்பா இருந்தா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல, மேக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு 100 மார்க் மொத்தமா 600. உங்களுடைய டோட்டல் 600 அவுட் ஆஃப் 600ல 100 மார்க் இருக்கு. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா 5 மார்க் குறைச்சிக்கும். 5 மார்க் குறைக்கூடாது, 1 மார்க் குறைச்சிக்கும். 99 மார்க் உனக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் சயின்ஸ் குரூப் பையன், உனக்கு 99 மார்க் 1 மார்க்ல இருக்கு. பயாலஜி ஸ்டூடெண்ட் தான் 100 மார்க் உனக்கு 1 மார்க்ல. உங்களுடைய டோட்டல்ல 600ல எவ்வளவு பெர்சன்டேஜ் நீ பாரு. கிட்டத்தட்ட ஒரு 35% ஃபார் உங்களுடைய டோட்டலுக்கு 1 மார்க் ஹெல்ப் பண்ணுது. எவ்வளவு நாள் எவ்வளவு சாதாரணமா 1 மார்க் தானே, லாஸ்ட்ல படிச்சுக்கலாம், கடைசியில படிச்சுக்கலாம் இப்படின்னு விட்டுட்டு நீ 1 மார்க்க சரியா எழுதாதான் உன் பேப்பருக்கு மார்க்கே வர மாட்டேன். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லிட்டா, இத டிப்ஸா எடுத்துக்கலாம், நீ டிப்ஸா எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்களே இந்த வீடியோ பார்க்க நீங்களே பேப்பர் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த பேப்பரை நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கு
ஒரு பேப்பர் நீ எடுத்துக்க, அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த பேப்பர்ல 100 மார்க் எழுதியிருக்க. 100 மார்க் எழுத மாட்டேன், 90 எழுதுவீங்க, இல்ல 70 மார்க் எழுதுவீங்க. அப்படிதான் இருக்கும் உங்களுடைய. இப்ப இந்த பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல 1 மார்க் தான் எல்லாருமே எழுதுவேன். அப்படிதானே உண்மை? அதான உண்மை, எல்லாரும் 1 மார்க் எழுதுவேன். இப்ப பிசிக்ஸ் எடுத்துக்கோ. பிசிக்ஸ்ல நீ 15 1 மார்க் எழுதுறேன்னு வச்சுக்கேன். நீ சரியா 1 மார்க் படிச்சுட்டு போல, ஏனோ தானும் படிச்சுட்டு போயிருக்க, வெறும் புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போயிருக்க. ஒரு நாள் புக் பேக்ல இருந்து எவ்வளவு 1 மார்க் வரும்னு நினைக்கிறேன்? மேக்ஸிமம் 10 வரலாம், இல்லைன்னா 8 தான் வரும். மேக்ஸிமம் 8 தான் வரும். ஒரு சில கொஸ்டின் ஈஸியா கேட்டா 10 கேட்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த 8 புக் பேக் 1 மார்க்ஸ் தரவ படிச்சாலும் உனக்கு 8 தான் கிடைக்கும். மீதி 7 1 மார்க் தப்பு தப்பா இருக்குன்னு வச்சுக்கேன். பேப்பர் இங்க கரெக்ஷன் பண்ணும்போது இங்கேயே நீ ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே என்ன ஆயிடுது, உன் மார்க் டவுன் ஆயிடுச்சுன்னா கரெக்ஷன் பண்ற உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோ. நீங்களே டீச்சர், நீங்களே கரெக்ஷன் பண்ற அந்த டீச்சர், ஓகேவா? என்ன யோசிப்பேன், ஐயோ 1 மார்க்கே சரியா எழுதலப்பா இந்த பையனோ இந்த பொண்ணோ, அப்ப என்னப்பா உள்ள எழுதிருப்பாங்கன்ற காமனான ஹியூமன் மென்டாலிட்டி இப்படி தானே யோசிப்போம். நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது, நம்மளா இருந்தாலும் அப்படிதான் இருக்க போறோம். அதனாலதான் சொல்றேன். அப்ப இந்த 1 மார்க் எவ்வளவு பெரிய வேலை செய்யுதுன்னா, உன் ஃபர்ஸ்ட்ல உன் பேப்பரை கரெக்ஷன் பண்றவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிரியேட் பண்றது. 15 1 மார்க் கரெக்ட்பா பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில 15 கரெக்ட்பா, மேக்ஸ்ல 20 கரெக்ட்பா, 20 1 மார்க் கரெக்டா எழுதிருக்கானா இந்த பையன் மேக்ஸ் சம் நல்லா தான் போட்டுருப்பான்ற அந்த மென்டாலிட்டியில கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க. தமிழ் 14 1 மார்க் கரெக்டா எழுதிருக்கான், அப்ப கிராமர்லாம் நல்லா எழுதிருப்பான், நெடுவிலக்கெல்லாம் நல்லா எழுதிருப்பாங்க, இங்கிலீஷ் பேராகிராஃப் நல்லா எழுதிருப்பான். இந்த மென்டாலிட்டில தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்ப நீ சின்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட 1 மார்க் தான் எழுதிருக்கான்ப்பா, 98 வந்திருக்கான்ப்பா, சரி ஒரு 99 வரட்டும்பா, ஒரு சென்டம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு. சாதாரணமா எடுத்துக்காதீங்க இந்த 1 மார்க்க, இது பெரிய சம்பவம் பண்ணும். அதனாலதான் இத கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றோம். சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருப்போம், பப்ஜி விளையாண்டுருப்போம்ல, ஏதோ இடத்துல உன்னோட கேம் சேஞ்ச் ஆனா நீ அங்க வின் பண்ண முடியும். அதே மாதிரி உன்னுடைய 12th கேம் சேஞ்ச் ஆகும்னா இந்த புக் பேக் அண்ட் புக் இன்னும் உனக்கு தேவை. அதுதான் கீழே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பிடிஎஃப் ஆகும் கொடுக்குறோம். நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் பிடிஎஃப் இருக்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல பிடிஎஃப் இருக்கு. இது இருந்தா நீங்களும் கேம் சேஞ்சர் தான். அதனால மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த பிடிஎஃப் வாங்கி நல்லபடியா 1 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து கோல்டன் 5 மார்க்ஸ், கோல்டன் 2 மார்க், 3 மார்க் வித் கம்பல்சரி எல்லாத்தோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.